பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 30வது வசனம். நீதிமொழிகள் 15:30. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். இந்த காலை வேளையில கண்களின் ஒளிதான் நம்முடைய இருதயத்தை பூரிப்பாக்குகிறது. கண்ணானது நம்முடைய சரீரத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிற விளக்காயிருக்கிறது. ஆகவே நம்முடைய கண் தெளிவாயிருக்கும் பொழுது நம்முடைய பார்வை தெளிவாயிருக்கும், நம்முடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். மோசே சீனாய் மலையிலே 40 நாட்கள் இரவும் பகலும் ஆண்டவரோடு முகமுகமாய் பேசிக் கொண்டிருந்தார். கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவன் சீனாய் மலையிலிருந்து இறங்கி வரும் பொழுது அவனுடைய முகம் பிரகாசித்திருப்பதை அவனே அறியாமல் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஜனங்கள் தங்கள் முகத்தை மறைத்து கொண்டார்கள், அவ்வளவாய் அவனுடைய முகம் பிரகாசித்திருந்தது. ஆகவே இந்த சரீரத்தின் விளக்காயிருக்கிற கண் தெளிவாயிருக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும், நம்முடைய சரீரம் முழுவதுமே வெளிச்சமாயிருக்கும். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இந்த காலை வேளையிலே மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணம் எப்படி மறைவாயிருக்க முடியாதோ, எல்லாருடைய கண்களும் காணும்படியாய் அது பிரகாசமாய் தோற்றமளிக்கிறதோ, அதே போலத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் வெளிச்சமாயிருக்கும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்துக்கே நாம் ஒளி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில நம்முடைய கண்களின் ஒளி நம்முடைய இருதயத்தை பூரிப்பாக்குகிறது. ஆகவே அந்த ஒளியானது நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிக்கும் பொழுது நாம் மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணத்தை போல அநேகருக்கு முன்பாக ஜீவனுள்ள சாட்சிகளாய் நம்முடைய வெளிச்சம் மற்றவர்கள் முன்பாக பிரகாசிக்கும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் வெளிச்சம் மற்றவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று. அந்த வெளிச்சம் என்ன? நம்முடைய ஒவ்வொரு நற்கிரியைகள் தான் வெளிச்சமாய் பிரகாசிக்கிறது. ஆகவே நாம் நற்கிரியைகளை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒளி உள்ள வாழ்க்கையாய் மாறும். இந்த காலை வேளையில கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. மாத்திரமல்ல, நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும் என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் சரீரம் ஒருபுறத்திலும் இருள் அடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினால் உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்றார். இந்த காலை வேளையில நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நம்முடைய கண்களின் ஒளி நம்முடைய இருதயத்தை பூரிப்பாக்கி கொண்டே இருக்கும். அந்த கண்கள் பிரகாசித்து கொண்டே இருக்கும். காரணம், கர்த்தருடைய வசனத்தை நாம் பார்க்கிறபடியினாலே.
ஆகவே இந்த காலை வேளையில உற்சாகமாய் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய கண்களின் ஒளி நம்முடைய இருதயத்தை பூரிப்பாக்கும் என்றால் நம்முடைய கண்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒளி, அந்த வசனத்தின் பிரசித்தம், அந்த வெளிச்சம் நம்மேல் பிரகாசிக்கிறது. அதுதான் அந்த கண்களின் ஒளி. இந்த காலை வேளையில நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. முதல் பூமிக்கு வந்த நற்செய்தி லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே மெய்ப்பர்களை பார்த்து நடுராத்திரி வேளையிலே தேவ தூதன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னார். அந்த நற்செய்தி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை மீட்கும்படி மனிதனாகவே இறங்கி வருகிறார் என்ற செய்தி தான் அன்றைக்கு முதல் உலகுக்கு வந்த செய்தி. ஆகவே அந்த நற்செய்தியை இந்த காலை வேளையில நாம் யோசித்து பார்க்கும் பொழுது அந்த நற்செய்தி தான் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசித்தது, நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிப்பித்தது. எந்த மனுஷனையும், உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஜீவ ஒளிதான் ஆண்டவராகிய இயேசு. அவருடைய முகத்தின் வெளிச்சத்தினாலே ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறார். ஆகவே தான் அன்றைக்கு தேவதூதன் சொன்னான், பயந்து கொண்டிருந்தவர்களை பார்த்து அந்த நடுராத்திரி வேளையில, பயப்படாதீர்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வருகிற ஒரு நற்செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில இறங்கி வந்திருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த நற்செய்தி தான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையை பலப்படுத்துகிறது. அந்த ரட்சிப்பின் செய்தி தான் நம்முடைய எலும்புகளை நிணமுள்ளதாய் மாற்றுகிறது. இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை, வேதத்தில் இருக்கிறதான சத்திய வேத எழுத்துக்கள், அந்த நற்செய்தி அது எலும்புகளை புஷ்டியாக மாற்றும், எலும்புகளை பலப்படுத்தும். ஆகவே இந்த காலை வேளையில நற்செய்தியை நாம் அதிகமாய் கற்றுக்கொள்வோம், படிப்போம், வேதத்தை கடைபிடிப்போம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். நம்முடைய எலும்புகளை ஆண்டவர் நினமுள்ளதாய் மாற்றுவார், புஷ்டியாய் மாற்றி நம்மை பலமுள்ளவர்களாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம், நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். இந்த காலை வேளையில வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அந்த நற்செய்தி ஆகிய வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நடக்க நீர் உதவி செய்யும். அந்த கண்களின் ஒளி ஒவ்வொருவருடைய கண்களிலும் வெளிப்படட்டும். வேத வசனத்தை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த வெளிச்சம் கண்களுக்குள்ளே வந்து இருதயத்தை வெளிச்சமாக்குகிறது, பூரிப்படைய செய்கிறது. மாத்திரமல்ல, நற்செய்தி ஆண்டவராகிய இயேசு நம்மை மீட்கும்படி இந்த உலகத்தில் வந்த அந்த நற்செய்தி நம்முடைய எலும்புகளை புஷ்டியாக்குகிறது இந்த காலை வேளையில். ஆகவே அந்த நல்ல செய்தியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொல்லும் பொழுது, அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கும் பொழுது நம்முடைய எலும்புகளை நனமுள்ளதாய் மாற்றுகிறார், நம்மை ஆண்டவர் புஷ்டியாய் பலப்படுத்துகிறார். ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போகிறபடினால் உமக்கு நன்றி. ஒவ்வொரு எலும்புகளையும் புஷ்டியாக்குகிறேன், ஒவ்வொருவரையும் நீ சந்தோஷப்படுத்துகிறேன், அதற்காக உமக்கு நன்றி. இந்த காலை வேளையில வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் சந்தோஷத்தினாலே, சமாதானத்தினாலே, மகிழ்ச்சியினாலே நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். அவர்களுடைய முகங்கள் இன்று முதல் பிரகாசித்துக் கொண்டே இருக்க நீர் உதவி செய்கிறீர். அப்படி செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.